ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட நைட்டி வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ரீயூஸ் பண்ணலாம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து க்ராப் டாப் மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நைட்டி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த நைட்டி வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளோ உயரம் வேணுமோ, அதாவது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்க பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இது ஒரு டிப்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஓல்டு கிளாத்துன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நைட்டி வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டோம். என்னுடைய இறக்கம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும். 15 இன்ச்சு நார்மல் வந்து இறக்கும். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 17 இன்ச்சும் கூட வச்சுக்கலாம். 15 to 17 வரைக்கும் வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ இறக்க தேவையோ அந்த இறக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே வந்து மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கை ஷோல்டர் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபோல்டாக ரெண்டாக வந்து மடிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையிலேருந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த, ஏன்னா நைட்டி வந்து நமக்கு லூஸாக தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து நமக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வந்து கிளாத் வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ விட்டுட்டு இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் வரும் ஹைட்டு. சரிங்களா? 17 இன்ச்சு வரும். ஸோ இந்த ஹைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாக்கி துணி இருக்குது இல்லைங்களா, இந்த துணியை வந்து கீழே பாட்டம், அதாவது இந்த நம்ம நைட்டியோட டாப் கீழே இருக்குது பார்த்திங்களா, கீழே இருக்கிற அந்த கிளாத் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு மடித்து தான் இருக்கும் கிளாத்து. ஓகேங்களா? இது அப்படியே ஒரு 6 இன்ச்சு உயரத்துக்கு, 6 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு வந்து நீளமாக பீஸை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே இடுப்புக்கிட்ட இருக்கிறத விட கீழே பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த கிளாத் உயரம் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நான் அந்த மாதிரி 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத்தில் பாருங்கள், அந்த பீஸில் வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இடுப்புக்கிட்ட அந்த கிளாத்தில் வந்து நம்ம வைக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்குது. ஸோ இந்த கிளாத்தை, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதை வச்சு சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வந்து நம்ம பிடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக பிடிக்கிறேன். ரெண்டுமே 2 பீஸ் கிடைக்கும் நமக்கு. கீழே கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே 2 பீஸ் கிடைக்கும் நமக்கு, கீழே பாட்டத்துக்கிட்ட கட் பண்ணோம்னா. ஸோ அந்த 2 பீஸையும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து தையல் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா அவ்வளோதான் நமக்கு பிரெத் வந்து கிடைக்கும். ஸோ தள்ளி தள்ளி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸ் தைச்சிட்டேன். மறுபடியும் இன்னொரு பீஸும் வந்து அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மேலே டாப் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத் எடுத்து பாருங்கள் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேலே வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ளீட் வச்சு பாருங்கள், அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் வந்து அந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். பார்த்திங்களா? இந்த மாதிரி தான். அதாவது நல்ல பக்கமும் ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்படி நீளமாக கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளீட்டும் பிடிச்சிக்கங்க. இல்லை பத்தலை அப்படின்னாலும் ஒரு ஃப்ளீட்டை வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃப்ளீட் வந்து பத்தலை அப்படின்னாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளீட் வந்து சேர்த்து பிடிச்சோம்னா கரெக்டாக வந்து. சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒரு சைடு வந்து நான் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து அடுத்தது வந்து தைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புதுசாக உங்கள்கிட்ட கிளாத் இருந்தாலும் சரி, புது மெட்டீரியல் காட்டன் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ராப் டாப் தைச்சி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா? இதுவே சுடிதார் டாப்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் சுடிதார் டாப்லேயும் பண்ணலாம், நைட்டி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நைட்டியில் டிசைன் இருக்குது, ஏன்னா அந்த ஃப்ரில் வச்ச மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான். 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கையிலிருந்து இடுப்பு ஃபுல்லாக வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நமக்கு என்ன இடுப்பு அளவோ அந்த அளவு வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை இப்படி ரெண்டாக சேர்த்து கரெக்டாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கை ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட அந்த 2 கலர் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளீட் கீழே பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த 2 ஃப்ளீட்டுமே வந்து ஒன்று கரெக்டாக சேர்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? மேலே இங்கேயும் ஏற்றி இறக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகணும்.
அந்த ஃப்ளீட் பிடிச்சிருக்க ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ இந்த சைடு நான் பிடிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்பக்கமாக வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கிராப் டாப்பு. ஸோ ஈஸியான மெத்தடில் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு